இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். எனக்கு டைம் கிடைக்கல, அதனால் போட முடியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு செயினை வச்சு நோண்டிகிட்டே இருப்பார். அது யாரோட செயின் தெரியாது, மோஸ்ட்லி அது அரோராவோட செயின் நினைக்கிறேன். ஒரு செயினை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் கூட நினச்சேன், எதுக்குடா இவர் இதை பிடிச்சி நோண்டிகிட்டே இருக்காரு, என்னதான் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நினச்சேன். நேற்று இவங்க பார்வதி பாடியிருப்பாங்க, போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும்னு பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு பாடும்போது கூட இவர் இந்த செயின் வச்சு தான் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த செயினை நிறையா பேர், அது என்ன ஆயிருக்குன்னா 4-5 செயின் சேர்ந்து முடிச்சுப்பட்டிருக்கு. அதை நிறைய பேர் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ட்ரை பண்ணியும் கூட யாராலையுமே அதை எடுக்க முடியல. 2 வீக்ஸாக ட்ரை பண்ணி சபரி இன்றைக்கி அதை கரெக்டாக எடுத்துட்டாரு, ரிமூவ் பண்ணி காமிச்ச உடனே அரோரா ஹேன்னு சொல்லி பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அவனை என்ஜாய் பண்ணிட்டு அதை தானே எடுத்தது மாதிரி அரோரா அந்த ஹாப்பினஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கிச்சன் ஏரியாவுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சு, இங்கே பாருங்கள் சபரி அதை எடுத்துட்டான், சூப்பராக எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே அரோரா ஒன்று சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அவனுக்கு ஒரு இது பண்ணுங்கள், அவனை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவன் இதை எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே எஃப்ஜே சொல்கிறார், அவனுக்கு முடிச்சு போடுறது தான் கஷ்டம், அவுக்கிறதெல்லாம் ஈஸி அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு லவ் கண்டென்ட் பண்ண தான் கஷ்டம்னு சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். எஃப்ஜே அப்படி சொன்னோடனே வெள்ள மனசுக்காரண்டா, அதனால முடிச்சு ஈஸியாக அவுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவும் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ உண்மையிலே அதோட சபரியோட அந்த பர்சூரன்ஸ்க்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் அந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.